ஆ, சந்தோஷ். Huh? 10 எண்ணு சந்தோஷ். What? 1ல இருந்து 10 எண்ணு சொல்றேன். எதுக்கு? என்ன? அதுக்குள்ள தாத்தாவை வெளிய வர வைக்கிறேன் பாரு. All right. அதையும் பாப்போம். 1 2 தாத்தா, நீங்க சாப்பிடலனா 3 அத்தையும் சாப்பிட மாட்டாங்களாம். அதுக்காக வாச்சும் வாங்களே. 4 ம். 5 6 நான் 100 தடவை கூப்பிட்டு பார்த்துட்டேன். அவர் அசைய மாட்டேங்கிறாரு. தாத்தா, 7 யாரும் சாப்பிடலனா சமைச்சதெல்லாம் வீணாயிடும் தாத்தா. 8 9 ம். அத்தை, ம், கண்டுக்காதீங்க. ஒரு அட்வான்ஸ் சாரி. ம். சாரியா? ஐயோ அத்தை, பாத்து பாத்து. ஆ? அத்தை, ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? பாத்து வரக்கூடாதா? அடிக்கடி பட்டுருச்சா? ஏய் சந்தோஷ், என்ன பாத்துட்டே நிக்கிற? அத்தை தூக்கு. என்னாச்சு? எப்படி ஐடியா? தாத்தாவை வெளிய வர வச்சேன் பாத்தியா? தாத்தா, என்ன உங்களுக்கு உங்க மருமக மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையே. அப்படி சொன்னா நான் வந்துட்ட? இத நீங்க சொல்ல வேற செய்யணுமா? அதான் பார்த்தாலே நல்லா தெரியுதே. அத்தை பாவம் தாத்தா. காலையில இருந்து அத்தைய சாப்பிட சொல்லி எல்லாரும் கெஞ்சிட்டோம். ஆனா அத்தை நீங்க சாப்பிடாம சாப்பிட மாட்டேன்னுட்டாங்க. அதனாலதான் அத்தை மேல உங்களுக்கு பாசமே இல்லைன்னு சொன்னேன். அத்தை பட்னியா கிடக்குறாங்க தெரியுமா? என்ன பொண்ணுடா அவ? எங்க இருந்துடா பிடிச்சவள? கொஞ்சமாவது இங்கீதம் தெரியுதா? பெரியவங்கங்கிற மரியாதை தெரியுதா? எப்படி கூசாம பொய் சொல்றா பாரு. எனக்கு தான் பொய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரியும்ல. கோச்சிக்காதீங்கப்பா. தாத்தா சார், நீங்க ஸ்கூல் வாத்தியாரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் தானே? ம்? உங்களுக்கு அப்போ நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். பொய்மையும் வாய்மை இடத்துன்னு திருவள்ளுவரே சொல்லிருக்காரு. வாய மூடு. ஐயோ, எதுக்கு இப்ப வள்ளுவரெல்லாம் கொண்டு வந்து இழுக்கிற? வேற எதுக்கு? உங்களை வெளிய இழுக்கதான். சும்மா கோச்சிக்காதீங்கப்பா. நீங்க இந்த கல்யாணத்தை ஏத்துக்கலன்னு பவித்ரா ரொம்ப கவலையோட இருக்கா. இப்படி ஒரு ஓட்ட வாய எங்க இருந்து புடிச்சான் அவன் புள்ள? சகிக்கல. என்ன செய்ய? ஓட்டவாயா இருந்துதான் இப்படி காரியத்தை சாதிக்க முடியுது. தோ உங்க பேர மாதிரி உம்மனா மூஞ்சியா இருந்தா இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்திருக்குமா? உங்ககிட்ட எங்க லவ் விஷயத்த சொல்லவே இன்னும் 1 இயர் இழுத்திருப்பான். பேசாத. ஏய் சும்மா இரு, பேசாத, வாய மூடு. அப்பா நீங்க முதல்ல சாப்பிடுங்க. எவ்வளவு நேரம் பசியோட இருப்பீங்க? சாப்பிடுங்கப்பா. யார் சமைச்சது? ஏன்பா சமையல் நல்லா இருக்கா? சமைச்சது யாருன்னு கேட்டேன். அதுக்காக ஏன் ஏந்திருக்கிறீங்கப்பா? நீங்க உட்காருங்க. பவித்ரா தான் இன்னைக்கு சமையல் ஆசையா சமைச்சா. நல்லா இல்லையா தாத்தா? நான் அப்படி சொன்னேனா? ஆனா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நல்லா இருந்தா பிடிக்காதா? உன்னைய பேசாதன்னு சொன்னேன். லட்சுமி, எனக்கு இந்த பொண்ணையும் பிடிக்கல, இவ பேச்சும் பிடிக்கல. எனக்கு இந்த சாப்பாடே வேணாம். நான் போறேன். இருங்கப்பா போகாதீங்க. அப்பா ப்ளீஸ் பா உட்காருங்க. நீங்க முதல்ல உட்காருங்க சொல்றேன். அப்பா நான் சமைச்சது இருக்கு. நான் உங்களுக்காக சமைச்சிருக்கேன் பாருங்க. நீங்க முதல்ல உட்காருங்க சொல்றேன். இது வேண்டாம், நம்ம புது பிளேட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சப்பாத்தி செஞ்சிருக்கேன். இந்தாங்க. குருமாவும் செஞ்சிருக்கேன். சாப்பிடுங்கப்பா.
ஏய் இரு ட்ரெஸ் மாத்தாத என் கூட வா ஒரே ஒரு நிமிஷம் வா. ஏய் எங்கன்னு சொல்றா? ஏய் சொன்னாதான் வருவியா? அர்ஜென்ட்டா போணும், இப்பவே போணும், என் கூட வா. சொன்னா கேளு, இரு. ம், டைம் ஆயிடுச்சு பவி, வா. சந்தோஷ் இரு. ஏய் ஆ, ஏய் ஒரு நிமிஷம் இரு. என்ன இரு வரேன். பவி? ஸ்வீட்டு. ஆ, ம். ஆ, தாத்தா பிடிச்சிருக்கா? அச்சச்சோ. பிடிச்சா நல்லா சாப்பிடுங்க தாத்தா. நம்ம வீடு தானே, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன கருமம்டா இது? கெட்டு போனதெல்லாம் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க. அச்சச்சோ, கெட்டு போச்சாப்பா? கொடுங்க, நான் வெளியில போட்டுடுறேன். இப்ப வந்து நிதானமா பேசு. ஒண்ணு வேணாம், நானே போய் போட்டுக்கிறேன். அத்தை நல்லா ரசிச்சு ருசிச்சு சப்பு கொட்டிக்கிட்டு சாப்பிட்டாரு. நானும் பார்த்தேன். உண்மையிலேயே கோவத்துல இருக்கிறது ஈஸி தான். ஆனா நாள் பூரா கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது இவ்ளோ கஷ்டம் தெரியுமா? அப்போ தாத்தா நடிக்கிறாருன்னு சொல்றியா? ம், குட்டி, உன் மேல உசிரியே வச்சிருக்காரு. ம் உனக்கு கல்யாணம் ஆனா அவருக்கு சந்தோஷம் இருக்காதா? இப்படி ஒரு சந்தோஷத்தை உலகத்திலே பார்த்தது இல்லம்மா. ஆ? மூஞ்சியை எப்படி வச்சிருக்காரு பார்த்தல? அப்படி சொல்லக்கூடாது. சந்தோஷ் ஆ? அப்படிலாம் சொல்லாத. அவரோட காலம் வேற, அவரோட உலகம் வேற, ஆ. அவரோட எதிர்பார்ப்பும் வேற. சடனா ஒரு சேஞ்ச்னா அதுக்கு தன்னை மாத்திக்க டைம் எடுக்கதானே செய்யும். ம். சரி அதை விடு. எங்கேயோ போறோம்னு சொன்னியே, எங்க போறோம்? ஆ பாத்தியா, அம்மா கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அம்மா, பவித்ராவை கூட்டிக்கிட்டு நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். இப்பவா? ம் எங்கடா? அம்மா, யாரையுமே கூப்பிடாம கல்யாணம் பண்ணியாச்சு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி கேக்குறாங்கம்மா. என்கிட்ட கூட சொல்லாம அவங்களே ஹோட்டல்ல ரூம்லாம் புக் பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டாங்கம்மா. எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாத்தியா, இது 7வது மிஸ் கால். டேய் படுத்தாதீங்கடா. கிளம்பிட்டேன், இன்னொரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓகே, கட் பண்ணு.